வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வைங்களேன், ஒருத்தங்க கிட்ட இருந்து மோர் தென் ஒன் பேஸ், அதாவது மோர் தென் ஒன் டிரைவ்டு. ஓகே, அதை தான் என்ன சொல்கிறோன்னா ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு மதருக்கு 3 சைல்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மதரோட நேச்சர் 3 சைல்டுக்கு இருக்கும், அது போக அவங்களோட யூனிக் நேச்சரும் இருக்கும். அது போக அவங்களோட யூனிக் நேச்சரும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதை என்ன சொல்கிறோம், ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், சைல்டு 1 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் கலர் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு மதர் ஸ்கின். ஓகே, ஆனால் அவங்களோட ஐஸ் லிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதர் மாதிரி இல்லவே இல்லை. அப்புறம் சைல்டு 2 பாருங்கள், எக்ஸாக்டாக ஓகே வேணா, அதாவது அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சைல்டு 2 எப்படி இருக்காங்க, மதர் மாதிரியே இருக்காங்க. இப்போ சைல்டு 3 பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆல்மோஸ்ட் சிமிலர், ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் லுக் எல்லாமே சிமிலர். ஆனால் பாருங்களேன், மதரோட ஃபேஸ் வந்து நல்ல ரவுண்ட் ஃபேஸ், ஆனால் சைல்டோடது வந்து ஓவல் ஃபேஸ். அப்போ இது என்னது, யூனிக் நேச்சர். இந்த மாதிரி ஒரு பேஸ் கிளாஸ்ல இருந்து மல்டிபிள் டிரைவ்டு கிளாஸ் வந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் சேமாகவும் இருக்கலாம், அதாவது ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸில் இருக்கிற அந்த சைல்டு எல்லாம் சேமாகவும் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸும் இருக்கலாம். யூனிக் நேச்சரை பேஸ் பண்ணி என்னவா இருக்கலாம், டிஃப்ரென்ஸும் இருக்கலாம். ஓகே, ஸோ டெஃபினிஷன் பார்த்தோன்னா மோர் தென் ஒன் டிரைவ்டு கிளாஸ் ஃப்ரம் ஒன் பேஸ் கிளாஸ். ஒரு மதருக்கு 3 சைல்டு. ஓகே, 2 அல்லது 3 சைல்டு. அப்போ ஒரு பேஸ் கிளாஸ்க்கு மோர் தென் ஒன் அப்படின்னு இருந்தாலே, டிரைவ்டு கிளாஸ் இருந்தாலே அதை என்ன தான் சொல்லுவோம், ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் தான் சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏங்கிறது பேஸ் கிளாஸ், பிசிடி இதெல்லாமே என்னது டிரைவ்டு கிளாஸ், பிசிடி எல்லாமே என்னது டிரைவ்டு கிளாஸ். அப்போ ஏங்கிற பேஸ் கிளாஸ்க்கு 3 டிரைவ்டு கிளாஸ். இந்த 3 டிரைவ்டு கிளாஸ்லையும் ஏயோட நேச்சர், தட் இஸ் ஏயில் என்னெல்லாம் டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கோ அது எல்லாமே எங்கே இருக்கும், பிசியில் விசிபிளாக இருக்கும். இப்போ ஒரே மோடில் நம்ம டிரைவ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக என்னவாக இருக்கும், விசிபிளாக இருக்கும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டோட நேம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன், அதுக்கு கீழே என்னெல்லாம் கோர்ஸ் ரன் பண்ணலாம், என்னெல்லாம் கோர்ஸ் ரன் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பாசிபிலிட்டி தான் சொல்கிறேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு கீழே 3 சபார்டினேட் பிரான்ச் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொன்னோடனே ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், நேம், இதெல்லாமே என்னது காமன். ஆனால் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் என்ன குவாலிஃபிகேஷன் 12th முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் யூஜி முடிச்சுட்டு எம்எஸ்சி வந்திருப்பாங்க. எம்ஃபில் ஸ்டூடெண்ட்டாக ஒரு பிஜி கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி என்ன ஆகுது, ஒரு யூனிக் நேச்சர் அதுவும் ஆட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் தான், இந்த கீழே இருக்கிற எல்லா பிரான்ச்சஸில் இருக்கவங்களும் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் யூனிக் நேச்சர் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து டிரைவ் ஆனது தான் இந்த 3. ஆனால் இந்த 3க்கும் யூனிக் நேச்சர்ஸ் இருக்குது. இப்படி இருந்தால் இதுதான் என்ன சொல்கிறோம், ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ பேஸ்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், அதில் 2 டேட்டா மெம்பர், ஒன்று ப்ரைவேட் ஒன்று பப்ளிக் டேட்டா மெம்பர். பிங்கிறது பப்ளிக் டேட்டா மெம்பர். அதோட மெத்தட் அப்படின்னு சொன்னால் கெட் அண்ட் டிஸ்பிளே. இந்த கெட் அண்ட் டிஸ்பிளே எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, வேரியபிள் ஏயும் பியும் வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு கெட் மெத்தடும், அதாவது ரீட் பண்ணுறதுக்கு த்ரூ கீபோர்ட் ரீட் பண்ணுறதுக்கு கெட் மெத்தடும், அந்த வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்னோட ஃபஸ்ட்டு டிரைவ்டு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த டிரைவ்டு கிளாஸ்க்கு நேம் என்ன சொல்கிறேன், டிரைவ்டு 1 சொல்லியிருக்கேன். அதை பப்ளிக் விசிபிலிட்டி மோடு எங்கே இருந்து பண்ணுறேன், பப்ளிக் கீழே பண்ணுறேன். எதில் இருந்துன்னா நம்மளோட பேஸ் கிளாஸ்லேருந்து. ஸோ பேஸ் கிளாஸ்லேருந்து பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்களா, ஒரு மதருக்கு 3 சைல்டு, ஆனால் 3மே என்ன இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு யூனிக் நேச்சர் கொடுக்குறோம். ஸோ சிங்கிறது இதோட டேட்டா மெம்பர். அது போக 2 மெத்தட் இருக்குது, ரீட் அண்ட் ஷோ. ஓகே, ஸோ அந்த ரீட் வந்து சி வேல்யூவை ரீட் பண்ணுறதுக்கு, ஷோ வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா சி வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஓகேவா, தென் இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோன்னு வைங்களேன், அதாவது டிரைவ்டு 1ங்கிற இந்த கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா மெமரி அலோகேட் ஆகும். அது எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். சி வந்து ப்ரைவேட் செக்ஷனுக்கு போயிடும், ஏன்னா சி வந்து டிரைவ்டு 1ஓட ப்ரைவேட் டேட்டா மெம்பர், அதனால கீழே போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ஷோ, இது 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட பப்ளிக் மெத்தட். ஸோ அது 2மே எங்கே இருக்கும், பப்ளிக் செக்ஷனில் இருக்கும். தென் இந்த பி கெட் அண்ட் டிஸ்பிளே, இந்த 3 எங்கேருந்து வந்திருக்குன்னா
இன்ஹெரிட் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த பேஸ் கிளாஸ்லேருந்து வந்திருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு பாருங்க பப்ளிக்காக இருக்கிற எல்லாமே எங்கே வந்திருக்கு, நம்மளோட பப்ளிக் செக்ஷன் கீழே வந்திருக்கு. ஏன்னா விசிபிலிட்டி மோட் என்ன சொல்லியிருக்கோம், பப்ளிக்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அதனால் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் பேஸ் கிளாஸ்லேருந்து என்ன ஆயிருக்கு, இன்ஹெரிட் ஆயிருக்கும். தென் இப்போ என்ன பண்ணுறோம்னா அடுத்த கிளாஸ் டிரைவ் பண்ணுறேன். அதுக்கு நேம் என்ன சொல்லியிருக்கேன், டிரைவ்டு டூன்னு சொல்லியிருக்கேன். அது எதுலேருந்து டிரைவ் பண்ணுறேன்னா பேஸ் கிளாஸ்லேருந்து டிரைவ் பண்ணுறேன். இங்கேயும் டேட்டா மெம்பர் சி தான் சொல்கிறேன். ஆனால் 2 மெத்தட், ரீட் 1 அண்ட் ஷோ 1. ஓகே, ஈவன் இது ரீட் அண்ட் ஷோவாக இருந்தாலும் இட் டசன்ட் அஃபெக்ட். ஓகே, ஆனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், ரீட் 1 அண்ட் ஷோ 1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போது இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோன்னு வைங்களேன். அந்த டிரைவ்டு 2 கிளாஸ்க்கு என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட், அதை D2ன்னு சொல்கிறேன். அதுக்கு மெமரி அலோகேட் ஆகும். மெமரி அலோகேட் ஆகும்போது அதோட ப்ரைவேட் டேட்டா மெம்பர் ப்ரைவேட் செக்ஷனில் இருக்கும். தென் அதோட பப்ளிக் மெம்பர் ரீட் 1 ஷோ 1 இருக்கும். அது போக இந்த பி கெட் டிஸ்பிளேலாம் எங்கள் பேஸ் கிளாஸ்லேருந்து, இந்த பேஸ் கிளாஸ்லேருந்து என்னவாயிருக்கும், டிரைவ் ஆயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸ் என்ன சொல்கிறேன், டிரைவ்டு 3ன்னு சொல்கிறேன். இதையும் எங்கேருந்து தான் இன்ஹெரிட் பண்ணுறேன், பேஸ்லேருந்து தான் இன்ஹெரிட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு யூனிக் நேச்சர், யூனிக் டேட்டா மெம்பர் சி. அப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த மெத்தட் ரீட் 3 அண்ட் ஷோ 3 அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன்னு வைங்களேன். இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், அதாவது டிரைவ்டு 3க்கு D3ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னா மெமரி அலோகேட் ஆகும். இந்த சி அதோட ப்ரைவேட் செக்ஷனில் தான் இருக்கும், ஏன்னா அது ப்ரைவேட் டேட்டா மெம்பர். அப்புறம் ரீட் 3யும் ஷோ 3யும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் பப்ளிக் செக்ஷன் இருக்கும். தென் இப்போ என்ன பண்ணோம்னா இந்த பி கெட் டிஸ்பிளேலாம் அப்புறம் பேஸில் இருந்து இன்க்ரீட் ஆயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், சரி 3 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் பேஸ் அப்படிங்கிற கிளாஸ்ல இருந்து. 3 கிளாஸ் டிரைவ்டு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் பேஸ்ல இருந்து. அந்த 3 கிளாஸுக்கும் நம்ம பேஸ் கிளாஸ்ல இருக்க டேட்டா மெம்பரையும் மெத்தடே ஆக்சஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். 3 கிளாஸ்க்குமே இருக்கும். பேஸ் கிளாஸ்ல இருக்க டேட்டா மெம்பரையும் மெம்பர் ஃபங்க்ஷனையும் ஆக்சஸ் பண்ணுறது, அதாவது விசிபிளாக இருக்கும். அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் பாக்ஸ் போட்டு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ டைரெக்டாக என்ன பண்ண முடியும், நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கிற ப்ரோக்ராமை காப்பி பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லா மெத்தடுக்கும் டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ பேஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா கெட் மெத்தடுக்கு ஏயும் பியும் வேல்யூ ஏயும் பியும் என்ன பண்ணுறதுக்கு ரீட் பண்ணுறதுக்காக எழுதியிருக்கேன். ஸோ சீன் யூஸ் பண்ணியிருப்பேன், ஏயும் பியும் வேல்யூவை ரீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளே மெத்தட் என்ன பண்ணுறோம், ஏபி வேல்யூ ரெண்டையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பேஸ் கிளாஸில் டெஃபினிஷன் எழுதியிருக்கேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் டிரைவ்டு கிளாஸ், அதுக்கு நேம் என்ன பண்ணியிருக்கோம், டிரைவ்டு 1 சொல்லியிருக்கோம். எங்கேருந்து டிரைவ் ஆகுது, பேஸ்லேருந்து டிரைவ் ஆகுது. இதோட யூனிக் மெத்தட் தான் ரீடும் ஷோவும். ஸோ ரீட் மெத்தட் எதுக்கு, சி வேல்யூவை ரீட் பண்ணுறதுக்கும், ஷோ மெத்தட் எதுக்கு எழுதியிருக்கேன், சி வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. அப்புறம் அடுத்த கிளாஸ் டிரைவ்டு 2, இதுவும் எங்கே இருந்தால் டிரைவ் ஆகுது, இன்ஹெரிட் ஆகுது, பேஸில் இருந்து தான். இதோட மெத்தட் ஷோ 1 அண்ட் ரீட் 1. ரீட் 1 எதுக்கு, இந்த டேட்டா மெம்பர் சியை ரீட் பண்ணுறதுக்கும், ஷோ 1 எதுக்கு, அந்த டேட்டா மெம்பர் வேல்யூ சியை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும். டிரைவ்டு 3 இதுவும் எங்கேருந்து தான் வருதுன்னா பேஸ் கிளாஸ்ல இருந்து தான் வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீட் 2 ஷோ 2 2 மெத்தட் இருக்குது. ரீட் 2 எதுக்கு அப்படின்னா இந்த டேட்டா மெம்பர் வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கும், ஷோ 2 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும். இப்போ மெயின் மெத்தடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட எல்லா டிரைவ்டு கிளாஸ்க்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். என்னோட கிளாஸ் டிரைவ்டு கிளாஸ் டிரைவ்டு 1, டிரைவ்டு 2, டிரைவ்டு 3 மூணுக்குமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஏற்கனவே பார்த்தோம், எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குன்னு இருக்கும். பேஸ் கிளாஸோட மெத்தடை டேட்டா மெம்பரை ஆக்சஸ் பண்ணுற அந்த விசிபிலிட்டி இருக்கும். பேஸ் கிளாஸோட டேட்டா மெம்பரும் மெத்தடே நம்மளால் என்ன பண்ண முடியும், இன்ஹெரிட் பண்ணியிருக்க நேச்சரை பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ முதல்ல என்ன பண்ணுறேன், D1 ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி பேஸ் கிளாஸில் இருக்க கெட் டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணுறேன். ஃபாலோட் பை என்ன பண்ணுறேன், D1ஓட யூனிக் மெத்தட் ரீட் அண்ட் ஷோவை கால் பண்ணுறேன். ரீட் அண்ட் ஷோவை கால் பண்ணுறேன். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஸோ இது பேஸ் கிளாஸில் இருக்கிற ஏ அண்ட் பிக்கு என்ன பண்ணுறோம், இன்புட் வேல்யூ கொடுக்குறோம். பேஸ் கிளாஸில் இருக்கிற ஏ அண்ட் பிக்கு என்ன பண்ணுறோம், இன்புட் வேல்யூ கொடுக்குறோம்.
ஸோ ஃபாலோட் பை என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்பிளேவை கால் பண்ணியிருக்கோம், அதனால என்ன பண்ணிடுச்சு, வேல்யூவை டிஸ்பிளே பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரைவ்டு 1ல் இருக்கிற ரீட் மெத்தட், ஓகே, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், சி வேல்யூவை ரீட் பண்ணுறேன், ஃபாலோட் பை என்ன பண்ணுறேன், அதோட ஷோ மெத்தடை வச்சு என்ன பண்ணிடுறோம், டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தான். இதே மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா D2 ஆப்ஜெக்டை வச்சும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால எல்லா மெத்தடையும் என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். ஓகே, நம்மளோட கெட் மெத்தட், இதோட ஓன் மெத்தட் read1, அதாவது இது இதில் D2ஓட ஓன் மெத்தட். அப்புறம் D2ங்கிற ஆப்ஜெக்டை வச்சு அதோட ஓன் மெத்தட் ஷோவை கால் பண்ணலாம். D2லையா, சாரி, ஷோ 1, ஷோ 1ங்கிறது அதோட மெத்தட், அதை கால் பண்ணலாம். ஏன்னா ரீட் மெத்தட் எங்கே இருக்காது, இதுக்கு விசிபிளாக இருக்காது, நம்மளால கால் பண்ண முடியாது. அது மாதிரி D2 வச்சு பேஸ் கிளாஸில் இருக்கிற டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணலாம். ஓகே, இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். D1 பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், வேல்யூ கொடுக்குறோம். A and Bக்கு வேல்யூ கொடுத்துட்டேன், டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, சிக்கு, அதாவது D1ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு சிக்கு என்ன பண்ணுறேன், 8 கொடுக்குறேன். அப்போ சியோட வேல்யூ என்ன இருக்குது, 8ஆக இருக்குது. இப்போ அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கு D2 ஆப்ஜெக்ட்டுக்கு A வேல்யூ 55ம் B வேல்யூ 88ம் கொடுக்குறேன். அது மாதிரி அடுத்து என்ன பண்ணணும், இதோட சி வேல்யூ சொன்னோம், அதுக்கு 45 கொடுக்குறேன். இப்போ பாருங்க, சியோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணும்போது ரிவர்ஸ் கால் பண்ணதுனால சியோட வேல்யூ 45, ஏயோட வேல்யூ 55, பியோட வேல்யூ 88. இந்த வேல்யூஸ் இதை அஃபெக்ட் பண்ணாது, இது காரணம் கொண்டு என்ன பண்ணாது, மேலே இருக்கிறத அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா மெமரி என்ன இருக்கும், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக தான் என்னவா இருக்கும், அலோகேட் ஆயிருக்கும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்னவா தான் இருக்கும், தனித்தனியாக தான் அஃபெக்ட் ஆயிருக்கும், சரி, அலோகேட் ஆயிருக்கும். D1 ஆப்ஜெக்டோட டிஸ்பிளே ஒன் மோர் டைம் கால் பண்ணுறேன். ஓகேவா, பாருங்க, உங்களுக்கு நிஜமாவே அஃபெக்ட் ஆயிருக்காது அப்படின்னு சொல்றது காமிக்கிறதுக்காக. ஏக்கு 45, பிக்கு 55, சிக்கு 66 கொடுக்குறேன். அப்புறம் செகண்ட் ஆப்ஜெக்டோட ஏக்கு 77, பிக்கு 88, சிக்கு 99 கொடுக்குறேன். இப்போ பாருங்க, ஏயோட, அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ 45, 55, அதுதான் பின்னாடி என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும், சேஞ்சஸ் இருக்காது, அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா, ஸோ இதுதான் என்னது, அதாவது பேஸ் கிளாஸில் இருக்கிறது நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அது அப்படியே போய் என்டையராக என்ன பண்ணாது, அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ இதுக்குன்னு, அதாவது இதுக்குன்னு தனியாக மெமரி அலோகேட் இருக்கிறதுனால என்ன அலோகேட் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணும், வேல்யூஸ் ஷோ ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் என்னது, ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்.